ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு பேப்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் எப்படி நம்ம ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு நைட் நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது மெயின் ஆஃப் ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா ஃபார்முலாஸ், உங்களுக்கு டயராம்ஸ் இருந்துச்சுன்னா டயராம்ஸ், அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. நீங்கள் பாசிட்டிவாக வந்து படிங்க, உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் கொஸ்டினில் வரப்போகுது. நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வரும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் படிக்கிறப்ப டெஃபனிஷன் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேப்பர்லாம் இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஓஎஸ்னா என்ன, இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பற்றி எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். சம்டைம்ஸ் அது 2 மார்க்கில் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஒரு டெஃபனிஷன் படிங்க. அதே மாதிரி ஒரு டாபிக் ஒரு லேட்டாக எழுத போறீங்க அப்படின்னா, இப்போ ஓஎஸ்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏதோ எழுதுறீங்க அப்படின்னா ஓஎஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை வெரி இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுறீங்க கதை அடிக்கிங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து தெரியாத கொஸ்டின் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஓஎஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படிங்கிற பாருங்க. அதாவது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி அலோகேஷன், இந்த மாதிரி வந்து மெயினான என்னென்னலாம் வருமோ அது மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டாபிக் ரிலேட்டடாக கேட்குறாங்க, இதை நம்மளுக்கு அப்ரோச் பண்ண தெரியலனாலும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போயே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிவிஷனில் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டாப்பிக்குள்ளே என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து சிபியூ பஸ்ல வந்து நம்மளை கேன் சார்ட் போட சொல்லுவாங்க, வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ அது வந்து சிபியூ பஸ்ல வச்சு நம்மளுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இது பேஜ் ஃபால்ட் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எல்ஐஎஃப்ஓ கான்செப்ட் வரும். அதே மாதிரி டிஸ்க் ரிலேட்டாக இருக்க கான்செப்ட் வந்து எஃப்ஐஎஃப்ஓ பண்ண சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இதுக்குள்ளே தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக டிஸ்க் ரிலேட்டாக கேட்குறாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வச்சு உங்களால் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் கொடுங்க. ஸோ பிரின்சிபல் இருந்தால் பிரின்சிபல், அதாவது ஒர்க்கிங் பிரின்சிபல் இருந்தால் ஒர்க்கிங் பிரின்சிபல் கொடுங்க. அப்ளிகேஷன் கொடுங்க. டயக்ராம் கண்டிப்பாக மெயின், டயக்ராம்ஸாக போட்டுக்கோங்க. இதே வந்து அது போக வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. இப்போ சப்போஸ் எனக்கு ப்ராப்ளம் ரிலேட்டட் பேப்பர் இந்த டிஎஸ்பி இந்த மாதிரி இருக்க பேப்பர்லாம் டயக்ராம்ஸு, ஃபார்முலாஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும், அந்த டேர்ம்ஸை கரெக்டாக மென்ஷன் பண்ண பாருங்க. ஸோ லா இருக்கும் இல்லை ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்க. ஸோ நியூ பேஜஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சாலும் அந்த கொஸ்டினை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நியூ பேஜஸ்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பாருங்க. இதுலேயும் சின்ன சின்ன இதில் வந்து நம்மளுக்கு மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ அது ஃபுல்ஃபில் ஆகாது. இதே புது பேஜில் ஆரம்பிங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் ரிலேட்டடாக போட்டு எழுத பாருங்க. வளவலன்னு பேராகிராஃப் எழுதாமல் பேஜஸ் ஒரு லிமிடெட் பேஜஸ் மட்டும் கொடுப்பாங்க. வளவலன்னு நிறைய எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த டிஎஸ்பி பேப்பர், தியரி ஆஃப் மிஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம் டயக்ராம் ரிலேட்டாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பாருங்க. யூனிட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பாருங்க. அனெக்சரில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அனெக்சரில் டிக் அடிக்கிறது, ஃபில் பண்ணுறது, எங்கேயும் ஸ்ட்ரைக் பண்ணி எழுதாதீங்க. ஸோ அதெல்லாம் நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ரோடு வந்து குண்டு குழியமாக இருக்குது அப்படின்னா அந்த குண்டு குழியமாக வர இடத்த நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி எப்படியாச்சும் ட்ராவல் பண்ணி போயிடுவோம். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, அங்கே உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து யூஸ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு வர்ற இதில் வந்து ஒரு 2 கொஸ்டின்னாலும் அந்த ஓஎஸ் பேப்பரில் வந்து அந்த சால்வ் பண்ண சொல்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதனால் அது ரிலேட்டாகவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டிஎஸ்பியும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு இருக்கிற பேப்பர்ஸை கொஞ்சம் ஈஸியாகவும் வரும், கஷ்டமாக வரும்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் எப்படினாலும் அப்ரோச் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதுக்காக தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.